அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை தற்போது வரை ஆட்டோ ஓட்டுநர் முறையாக பின்பற்றுவதில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்தும் விதமாக கடந்த ஆண்டு தமிழக அரசு ஆட்டோக்களில் மீட்டரை பொருத்தி கட்டணம் வசூலிக்க உத்தரவிட்டது. இதனை கண்காணிக்க மக்கள் அதிகம் கூடும் இடங்களான சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மீட்டர் ஆட்டோ திட்டம் என்ற பூத் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூத்களில் உள்ள போக்குவரத்து துறை காவலர்கள் ஆட்டோக்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படாமல் கண்காணிப்பதோடு பயணிகளிடம் கட்டாயமாக மீட்டர் கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இருப்பினும் பயணிகள் இறங்கும் இடத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் பணம் தர மறுத்தால் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1 கோடி மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சில பேர் நியாயமாக நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் ஏரியா வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன், இப்போ மறைமலை நகர் அவுட்ரில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பேசின ரேட்டை விட கூட தான் கேட்குறாங்க. சார் என்னங்க நீங்கள் கூட 2 பேர் ஏறி இருக்கீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அது நைட் நேரம் வேறு வழியே இல்லை, போய் தான் அணுகும்போது ஆர்டினரியாக 100 ரூபா கொடுக்குறாங்க, 200 ரூபா கொடுத்து போகணும். இந்த மாதிரி ஆட்டோ இதில் வந்து போலீஸ் இதுலேருந்து ஏற்றி விட்டாலும் கட்டணம் வந்து இறங்கும் போதில் இன்னொரு 20 ரூபா 30 ரூபா கூட கொடுங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கரெக்டான கட்டணம் யாரும் வசூலிக்கிற மாதிரி தெரியல. நானும் 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு 80 ரூபா பேசி விட்டாங்கன்னா 120 ரூபா கேட்குறாங்க. அடுத்து இறங்குறப்போ கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணால் 200-300 நோக்கம் போல் கேட்குறாங்க.